மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக குழந்தையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு ஒரு புற்றீசல் போல நம்முடைய சமூகத்தை பாதித்திருக்கிறது நான் பார்க்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய செயற்கை கருவூற்றல் மையங்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இந்த மையங்கள்ல காத்து கிடப்போருடைய எண்ணிக்கையும் பார்க்கும்போது அபிரிதமான கவலை என் மனதில் ஏற்படுவதை பார்க்கிறேன். நம்மில் நிறைய பேர் குழந்தையின்மை நோய்க்காக மருத்துவரை சந்திக்கும் போது கணவனுக்கு இருக்கக்கூடிய உயிரணுக்கள் மற்றும் அந்த விந்து குவாலிட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனைவிக்கு இருக்கக்கூடிய கருப்பை, கருமுட்டை பை, கருக்குழல் சார்ந்த பிரச்சனைகள்னு ரெண்டு விஷயமும் நம்மில் நிறைய பாதிப்புகள் உள்ள குழந்தையின்மை நோய் உள்ளவர்கள் ஒரு பக்கமும், எந்த விதமான மருத்துவ ரீதியான காரணங்களும் இல்லாமல் குழந்தையின்மை நோயோடு போராடுபவர்கள் மறுபக்கமும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், என் உடம்பு நல்லா இருக்கு, மெடிக்கலி நான் ஃபிட்டா இருக்கேன், பிசிக்கலி நான் ஃபிட்டா இருக்கேன், பீரியட்ஸ் நார்மலா வருது, கணவன் மனைவி உறவில் எந்த விதமான சிரமமோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, திருப்தியான தாம்பத்தியம் தான் இருக்கு, வாரத்தில் 2-3 முறையாவது தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு விருப்பமும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கிறது, இருந்தாலும் ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனதில் ஏற்படுகின்ற கேள்வியாக இருக்கிறத பார்க்கிறேன். இதற்கான காரணம் தெரியாமல் செயற்கை கருவூட்டல் 1-2 முறை செய்து கூட இன்றைக்கு குழந்தை பிறப்பின்றி அவதிப்பட்டு நூலாய் நொந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறதையும் பார்க்கிறேன். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி இருக்கக்கூடிய கவலைகள், கருமுட்டை 4 தான் கிடைச்சது, எடுத்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, 2 முறை IVF பண்ணியாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு 32-34 வயதில் கவலையில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவருக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது, இனிமேல குழந்தை பிறக்குமாங்கிற கவலை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளை ஒரு பக்கம் பார்க்கணும். ஆனா இன்னொரு பக்கம் 4 விஷயங்களை நான் பார்க்கிறேன். இந்த 4 விஷயங்களால குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது அப்படிங்கிற ஆய்வறிக்கை நம்மை திகைப்படைய வைக்கிறது. முதலாவது ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனும் மனைவியும் குழந்தைக்காக இணைகின்ற நேரம் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல சரியான நேரமாக இருப்பதே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆய்வறிக்கை. இன்னைக்கு ஒரு நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய தாம்பத்தியத்தில் அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கான நேரம், காலம், கருமுட்டையுடைய முதிர்வு, ஓவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்காங்க. இதே நம்ம கிராமங்களுக்கு போறோம், டயர் 3 சொல்லக்கூடிய குக்கிராமங்களுக்கு நம்ம போறோம், அங்கெல்லாம் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய புரிதல் மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே தமிழக அரசு களவியல் சார்ந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க. ஆனா சமூக காரணங்கள் மற்றும் நிறைய காரணங்களால, கலாச்சார காரணங்களால அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, கணவனும் மனைவியும் முறையான கலவியில் ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், குறிப்பாக கருமுட்டையுடைய முதிர்ச்சி சார்ந்த நேரங்கள்ல ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு கலவினாலே என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய கணவன் மனைவியை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். 2வது முக்கியமான விஷயம், கணவன் மனைவியும் கலவியில் ஈடுபட்ட பிறகு குறைந்தது 2 நிமிடமாவது அவர்களுடைய அந்த பொசிஷனை மாத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய நேரங்கள்ல கணவன் மனைவி கலவியில் ஈடுபட்ட பிறகு உடனே எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்யும் போது 100% அந்த உயிரணுக்கள் அனைத்துமே பெண் உறுப்பிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் குழந்தை வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கணவனும் மனைவியும் குழந்தைக்காக கலவியில் ஈடுபடும் போது குறைந்தது கணவன் உடலிலிருந்து உயிரணுக்கள் வெளிவந்த பிறகு குறைந்தது 2-3 நிமிடம் அதே பொசிஷன்ல இருக்க வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஆனால் அதை இன்றைக்கு கணவன் மனைவி சரியா செய்யறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 3வது, ஓவல்யூஷன் டைம்ல ஒரே நாளில் 2-3 முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது இன்றைக்கு அந்த மாதிரி செஞ்சா உயிரணுக்கள் நிறைய பெண் உறுப்புக்குள்ள போகும்,
அப்போ உயிரணுக்கள் நிறைய போகுது அப்படின்னா அந்த இடத்துல கருமுட்டையை அடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உயிரணுக்களுடைய திறனையும் உயிரணுக்களுடைய தன்மையையும் நீர்த்து போக செய்கின்ற நிறைய பேர் இருக்கிறது, நிறைய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது நமக்கு நேரடியாக அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் திறன் குறைவாக இருக்கும்போது அதுவும் நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காவது ரொம்ப முக்கியமானது, எப்படி ஓவலூஷன் நடக்குது அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலையில நம்ம இருக்கோமோ, நிறைய பெண்கள் இன்றைக்கு இருக்காங்களோ, அதே போல இன்றைக்கு ஓவலூஷன் முடிந்து விட்டதா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதலற்றும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். பொதுவா ஓவலூஷன் அப்படிங்கிறது கருமுட்டையுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது பொதுவா இன்றைக்கு மாதவிலக்கு இன்றைக்கு முடியுதுன்னா இன்றிலிருந்து 7ஆம் நாள் அல்லது 10ஆம் நாளுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அல்லது இன்றைக்கு மாதவிலக்குடைய முதல் நாள்னா அப்ப இன்றிலிருந்து 10ஆவது நாளிலிருந்து 12ஆவது நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனா நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு அது ஒரு ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட்டா வருவது கிடையாது. சில நேரங்கள்ல 9ஆவது நாள், சில நேரங்கள்ல 10ஆவது நாள், சில நேரங்கள்ல 14ஆவது நாள்னு அது மாறும்போது அந்த கணக்கீடுகளுடைய மாறுபாடுகள் இன்றைக்கு உயிரணுக்களும் கருமுட்டையும் இணைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அதுவே குழந்தையின்மைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை எதற்காக இவ்வளவு விளக்கமா சொல்றோம்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு கலவின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் அப்படின்னாலே என்னன்னு புரியறதில்லை. அதே போல இன்னும் நிறைய பெண்களுக்கு குழந்தைக்கான முயற்சிக்கான தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்னன்னே புரியறதில்லை. செக்ஸ் வைத்துக் கொள்வது எல்லாமே குழந்தைகள் முடியுமா? வாய்ப்பு குறைவுதான். ஆனா குழந்தைக்காக முயற்சி செய்வது அப்படிங்கிறது முறையான முயற்சியாக இருந்தால் ஒரு நாள் சேர்ந்தாலே குழந்தை உருவாகி விடுவதை பார்க்க முடியும். பட் இதை ஒரு கால்குலேட்டிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்தால் அல்லது எந்த நாளில் கணவன் மனைவி சேர்ந்தால் குழந்தை உருவாகும்? இதுக்கும் 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். நம்பர் 1, மாதவிலக்கு முடிந்ததிலிருந்து 12, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் பொதுவாக கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து உயிரணுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நேரங்கள்ல பொதுவாக உயிரணுக்கள் உடலை கருமுட்டையை அடையுமேயானால் கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை எப்படி பெண்கள் புரிந்து கொள்வது? லேசாக அடிவயிறு பகுதியில் ஏற்படுகின்ற வலி, அதாவது மாதவிலக்கு நேரங்கள்ல இல்லாம மாதவிலக்கு முடிந்து 1 வாரம் 10 நாட்களுக்கு பிறகு ஏற்படுகின்ற வலி, அந்த நாட்கள்ல ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல், வழக்கமாக இல்லாத வெள்ளைப்படுதல், அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். 3வது ரொம்ப முக்கியமானது, அந்த நாட்கள்ல இடுப்பு வலி, மாதவிலக்கு ஏற்படுவது போலவே உடல் சோர்வு, மன அழுத்தம், கோபம் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலை. 4வது ரொம்ப முக்கியமானது, அந்த நாட்கள்ல சிறுநீர் அடிக்கடி கழிப்பது போல இருக்கக்கூடிய உணர்வு. இந்த 4 ஏற்படுது அப்படின்னாலே உங்களுடைய ஓவலூஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை வெடித்து கருக்குழலில் வந்து உயிரணுக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 4 நாட்கள்ல நம்ம ஒன்றாக சேருவதற்கு, ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருவதற்கு முயற்சி பண்ணா குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் வந்து இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஓவலூஷன் கிட்டுன்னு சொல்லி ஒரு கிட்டு வருவதை பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் முதலில் செல்கின்ற சிறுநீரை வச்சு நம்ம பரிசோதனை பண்ணாலே ஓவலூஷன் வரக்கூடிய எக்ஸாக்ட் டேட் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த எக்ஸாக்ட் டேட்ல சேர்ந்தீங்கன்னா உடனே குழந்தை உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். 2வது முக்கியமான விஷயம், உடல் சூடுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு காரணமா இருக்கிறத பார்க்கிறோம். பொதுவா குழந்தையின்மை நோயோடு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நான் முதல்ல பரிந்துரைப்பது எண்ணெய் குளியல் தான். நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா செவ்வாய் வெள்ளி 2 நாட்கள் ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா அதை சூடு பண்ணிட்டு அந்த விளக்கெண்ணெயை கழுத்திலிருந்து கால் வரை உடம்பெல்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தாலே உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். உடல் சூடு குறைய ஆரம்பித்தாலே கருமுட்டையுடைய ஆயுட்காலம் 2 நாட்கள் வரை நன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த உடல் சூடு அதிகமா இருக்குன்னா கருமுட்டை 6 மணி நேரம் 8 மணி நேரத்திலேயே சிதைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்னதான் 12வது நாள் 13வது நாள் ஓவலூஷன் நடக்குதுன்னு நம்ம நினைச்சாலும் கூட அந்த நாட்கள்ல நீங்க அதற்கு முன்னாடியிருந்தே உடலை தயார்படுத்துகின்ற வகையில எண்ணெய் குளியலை வாரம் 2 வேளை தேய்த்து குளித்தாலே அந்த உடல் சூடு குறையும். அப்ப கரு உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். 3வது, சாத்வீகமான உணவுகள் இருக்கக்கூடிய கவனம்.
இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்க எத்தனை பேர் சைவர்களா இருக்கீங்க, எத்தனை பேர் அசைவர்களா இருக்கீங்க? ஒரு தார்மீகமான கேள்வி உங்க எல்லார்கிட்டே. ஒரு உயிர் வேணும்னு ஆசைப்படுற நீங்க ஒரு உயிரை கொன்று தின்னும் போது உங்களுக்கு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா நம்மலாம் எங்கேயாவது போறோம்னா ஜாதகம் பார்க்கறோம்னா சொல்லுவாங்க நீங்க சைவமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிப்போம், ஜாதகத்துக்கும் சைவம் சாப்பிட்றதுக்கும் குழந்தை வர்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் கேட்கறது ஒரே கேள்விதான். ஒரு உயிரை கொன்று சாப்பிடுகின்ற நாம் குழந்தையின்மை நோய் ஏற்படும் போது ஒரு உயிர் வரவில்லைன்னு கவலைப்படுவது நியாயமா இல்லையா? அது உயிர் தானே. நீங்க மீன் சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, ஆடு சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, அது ஒரு உயிர் தானே. அப்ப தார்மீகமான உணவு முறையில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், முடிந்தால் சைவர்களாக மாறுங்கள், பியூர் வெஜிடேரியனா மாறுங்க. நெய் சேருங்க, பால் சேருங்க, மோர் சேருங்க, தயிர் சேருங்க, என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனால் சைவமாக இருக்க முடியுமான்னு பாருங்க. இந்த சைவமாக இருந்து முறையான வாழ்வியல் முறையில் 5 வருடம் 10 வருடம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு பிறகு குழந்தை பெற்றவர்கள் நிறைய பேர் என்னோட ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, நானே அவங்க கிட்ட சொல்லுவேன், அம்மா குழந்தை பிறக்கிறவர்களும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, உங்க கணவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீங்க தாம்மா குழந்தைய பெற்றெடுக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு சைவமா இருங்கன்னு சொல்லுவேன். குழந்தை பிறந்த பிறகு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இனிமேல வாழ்க்கை முழுசா நான் சைவமா இருக்கேன் சார், பொன் போல முத்து போல தங்க விக்கிரகம் பிறந்திருக்கா சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தார்மீக உணவு முறை அப்படிங்கிறது மாறணும். 4வது ரொம்ப முக்கியமானது மன அமைதி தேவைங்க. இன்னைக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு எனக்கு ஓவல்யூஷன், இன்னைக்கு நாங்க ஒன்னா சேர்ந்தோம்னா குழந்தை பிறந்துருமா, ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், மீண்டும் பீரியட்ஸ் வருது, ஐயோ லாஸ்ட் டைம் நான் எடுத்த முயற்சி வேஸ்ட், எனக்கு குழந்தையே பிறக்காது. ஒரு 32 வயது இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில என்ன பார்த்தாங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அப்ப அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா கணவன் மனைவி இணையும் போது நீங்க மன அமைதியா இருக்கீங்களா இல்ல பதட்டத்துல இருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சார் இந்த முறை பண்றோம், குழந்தை வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சார் பண்றோம், அந்த ஒரு எண்ணம் தான் சார் இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்தேன், நான் ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், 3 நாளைக்கு அது கத்துங்க நம்ம மருத்துவமனையில, பிறகு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த ஒரு மாசத்துக்கு எந்த குழந்தைக்கான முயற்சியும் வேண்டாம், அடுத்த மாசம் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாங்க, சார் இதுக்கும் குழந்தைக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நான் சொன்னேன், செய்யுங்கம்மா, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. கரெக்டா அடுத்த முறை வரும்போது அவங்க சொன்னாங்க, சார் பீரியட்ஸ் 15 நாள் தள்ளி போயிருக்கு, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார். நாங்கள் இன்னொரு 15 நாள் ஆகட்டும், டெஸ்ட் பண்ணி பாருங்க, பதட்டப்படாதீங்கன்னு சொன்னேன். 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் என்ன கோடம்பாக்கத்தில் பார்த்து, சார் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாரு. அப்போ என்கிட்ட கேட்டார், அது என்ன சார் மேஜிக்கு, மெடிடேஷன் பண்ணா குழந்தை வந்துருமா? மன அமைதியை குறைச்சா குழந்தை வந்துடும். இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் ஆன 2 மாசத்துல குழந்தை நிக்கணும், 3 மாசத்துல குழந்தை நிக்கணும், முதல் குழந்தை வந்துருச்சு, 2வது குழந்தை வரணும், இந்த முயற்சி, ஐயோ எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. அந்த அவசர நிலையில நீங்க செய்யக்கூடியது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ள நீங்க போகும்போது, கணவன் மனைவி சேர்வு ஒரு இயந்திரத்தனமாக இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த இடத்துல மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மன அமைதி இல்லாமல் போகும்போது குழந்தை வருவதற்கான வாய்ப்பு ஒரு கேள்விக்குறிதான். எந்த நேரத்தில் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும்ங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நான் சொல்லிட்டு, அதுக்கு விதவிதமான வழிமுறைகளை சொல்லும் போது நீங்க யோசிக்கலாம், சார் உங்க வீடியோவை ஷார்ட்டா 10லேருந்து 14 நாள் நீங்க சேருங்க, அல்லது ஒரு ஓவல்யூஷன் கிட்ட வாங்கிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சேருங்கன்னு சொன்னாலே முடிஞ்சிருக்குமே சார், எதுக்கு சார் இவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா வெறும் சேருகின்ற நேரம் மற்றும் குழந்தையை உருவாக்குவது கிடையாது. நம்முடைய உடல்நிலை, உடல் சூடு, மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, இது எல்லாமே குழந்தையை உருவாக்க அடிப்படையாக நமக்கு தேவை. ஸோ அந்த வகையில நீங்க இந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத பாருங்க. இதெல்லாம் நாங்க செய்யறோம் சார், இருந்தாலும் கருமுட்டை வீரியமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ரொம்ப சிறப்பாக நம்ம மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்து தான் ஷீகேர் மாத்திரைகள். யாரெல்லாம் பெண்கள் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆன உடனேயே எனக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை சார் எனக்கு முதல் குழந்தை நின்றுச்சு ஆனால் அடுத்த குழந்தை நிற்கிறதுக்கு லேட் ஆகுது, டாக்டர் கிட்ட போனால் கருமுட்டையோட குவாலிட்டி குறைவா இருக்குன்னு சொல்றாங்க, கருப்பையுடைய பலம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க, இல்லை முதல் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுனால எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி தழும்புகள் இருக்கு, அதனால குழந்தை நிற்பதற்கு லேட் ஆகும்னு சொல்றாங்க, நான் என்ன சார் பண்ணட்டும்? ஷீகேர் மாத்திரைகள். இன்னைக்கு ஷீகேர் மாத்திரைகளை விட
பெண்களுடைய கருப்பை மண்டல ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின்மை நோய்க்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கான்ற ஒரு கேள்விக்குறி தான் நம்ம வச்சுக்கணும். ஷீகேர் மாத்திரைகள் காலை 2 சாப்பிடுங்க, இரவு 2 சாப்பிடுங்க உணவுக்கு முன்பு. குறைந்தது 6 மண்டலங்கள் விடாம சாப்பிடுங்க. அப்ப பாருங்க, உங்களுடைய மாதவிலக்கு சீராகும், கருமுட்டையுடைய பலம் அதிகமாகும், கருப்பை சுவர்களுடைய அடர்த்தி நார்மல் ஆகும். அப்ப கரு உருவான உடனேயே ஒரே முறை கணவன் மனைவி இணைந்தாலே கரு உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க யாரா இருந்தாலும், நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு 3 மாசத்துல கல்யாணம், தை மாசம் கல்யாணம்னு நினைச்சீங்கன்னா உடனே ஷீகேர் மாத்திரைகளை வாங்கி கொடுங்க. அவங்க காலை 2 ராத்திரி 2 சாப்பிட்டாலே போதும். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த சைக்கிள் வரும்போதே உங்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்தாக இது இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களை குறைந்தது ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. இந்த 3 மாதம் கழித்து உங்கள எத்தனை பேருக்கு குழந்தை நின்று இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல எங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் அனைவருக்கும் இறைவன் அருளால் ஆண் குழந்தையோ அல்லது நீங்க விரும்புற மாதிரி அழகான பெண் குழந்தையோ பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.